ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டெக் ஆக்கூர். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்னங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்லேருந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டீஸ் எதுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இதில் என்னென்ன ஜாப் வேக்கன்சி இருக்குது, யார் யார் அப்ளை பண்ணலாம், என்ன ஏஜ் லிமிட்டடு, எந்த டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ சேல்ரி, அதை பற்றியான ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 விதமான ஜாப்ஸ் இருக்குது. ஸோ அது என்ன, அதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன தேவை, எவ்வளோ சேலரிங்க தான் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எந்த ஜாப்னு பார்த்தீங்கன்னா நர்சிங் அசிஸ்டண்ட். இந்த ஜாபுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் ஆர் ஜிஎன்எம் டிப்ளமா கிளாஸ் 1 நர்சிங் அசிஸ்டன்ட் கோர்ஸ், மினிமம் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ இவங்களுக்கான சேல்ரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 28,100, அதாவது 28,100 தான் இவங்களுக்கான சேல்ரி. ஓகேங்களா. ரெண்டாவதாக என்ன ஜாப்னு பார்த்தீங்கன்னா சௌகிதர்னு என்ன பார்த்தீங்கன்னா இந்த காவலாளி, இவங்களுக்கான ஜாப் தான் இது. இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8வது பாய்ஸாக இருந்தால் போதும். இவங்களுக்கு மாத வருமானம் எவ்வளோ தரான்னு பார்த்தீங்கன்னா 16,800 தராங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டென்டல் ஹைஜீனிஸ்ட். இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஹோல்டர் வித் டென்டல் ஹைஜீனிஸ்ட் இருக்கணும். மினிமம் வந்து 5 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். ஸோ இவங்களுக்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா அதே 28,100 தான். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம 3 ஜாப் பார்த்துட்டோம். ஸோ மீதம் உள்ளதே நம்ம பார்க்குறோம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மசிஸ்ட். இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஃபார்ம், அப்படி இல்லைன்னா நீங்கள் 10th 12th வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 12th பார்த்தீங்கன்னா சயின்ஸ் குரூப்பு நீங்கள் எடுத்துருக்கணும். ஸோ இதுக்கான இன்கம் பார்த்தீங்கன்னா 28,100. இதுக்கு வந்து மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷமாவது இருக்கணும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 5 வருஷம் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து இன்கம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 75,000 தராங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ். அடுத்து பார்த்திங்கன்னா சஃபைவாலா. இந்த ஜாபுக்கு பார்த்திங்கன்னா மினிமம் வந்து அவங்க எதாவது படிச்சிருந்தா ஓகே. இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸுன்னு பார்த்திங்கன்னா 5 வருஷம் கேட்டிருக்காங்க. இதுக்கான சேலரின்னு பார்த்திங்கன்னா 16,800. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபீமேல் அட்டெண்டன்ட் கேட்டிருக்காங்க. இவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸுன்னு பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் தான். ஸோ இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எதுனாலும் படிச்சிருக்கலாம். ஸோ 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஒரு இதில் ஜாபில் ஒர்க் பண்ணியிருக்கணும். இவங்களுக்கான சேலரின்னு பார்த்திங்கன்னா 16,800. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா டென்டல் ஆஃபீஸர் கேட்குறாங்க. பிடிஎஸ் இது பண்ணியிருக்கணும். இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் மொத்தம் 5 வருஷமாக இருக்கணும். இவங்களுக்கான சேலரின்னு பார்த்தீங்கன்னா 75,000 சொல்கிறாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 8 விதமான ஜாப்ஸ் பார்த்தாச்சு, அதுக்கான சேலரியும் பார்த்தாச்சு, அதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தாச்சு. இது எப்படி அப்ளை பண்ணணும், எங்கே போய் பார்க்கணும், எத்தனாம் தேதிக்குள்ளே பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா May 2க்குள்ளே நீங்கள் இதை அப்ளை பண்ணியிருக்கணும். இது எந்த டிவிஷனில் அப்ளை பண்ணணும், இது எப்படி நேராக போய் நீங்கள் பார்க்கணுமா இல்லை போஸ்ட்டில் எதுவும் அனுப்பணுமாங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதே நீங்கள் நேராகவும் போகலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து 2க்குள்ளே போய்ட்டு ஸ்பீடு போஸ்டரில் அப்ளை பண்ணலாம். இதுக்கான அட்ரஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் இன்டர்வியூ எப்போ நடக்குன்னு பார்த்தீங்கன்னா May 7ஆம் தேதி காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 5 மணிக்குள்ளே நடக்குது. ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். வேறு எதுவும் டவுட்டுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.